சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட வாழப்பட்டுப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பழனிசாமி. இவரது மனைவி அமுதா. இவர்களது திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். அமுதா புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் பணிபுரிந்து வருகின்றார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி அன்று வில்லியனூர் ஜிஎன் பாளையம் பகுதியில் உள்ள தனது மூத்த மகன் வீட்டிற்கு சென்ற அமுதா மறுநாள் அங்கிருந்து அரசூரில் உள்ள தனது இளைய மகன் வீட்டிற்கு சென்றுவிட்டு இரவு ஹோட்டலுக்கு சென்று மீண்டும் காலை மூத்த மகன் வீட்டுக்கு வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் 12ஆம் தேதி மதியம் வரை அமுதா வீடு திரும்பவில்லை. இதனால் அவரது மூத்த மகன் வடிவேல் தாயாரின் செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொண்ட பொழுது அது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் வடிவேல் தனது தம்பிக்கு கால் செய்து தாயார் குறித்து கேட்டுள்ளார். அப்பொழுது அவர் 11ஆம் தேதி இரவு 7 மணிக்கே தாயை பேருந்தில் ஏற்றிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட வடிவேல் தனது தாய் பணிபுரியும் உணவகம் மற்றும் உறவினர்கள் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவரை தேடி உள்ளார். எங்கு தேடியும் கிடைக்காததால் வடிவேல் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதில் அமுதாவின் செல்போன் எண்ணை தடயம் செய்தபொழுது அவர் கடைசியாக ஒரு புது எண்ணிற்கு பேசியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த எண் குறித்து போலீசார் விசாரணை செய்ததில் அது தர்மபுரி பகுதியை சேர்ந்த கட்டிட மேஸ்திரி பரந்தாமன் என்பவர் புதிதாக வாங்கியுள்ள செல்போன் எண் என தெரிய வந்தது. இதனை அடுத்து வில்லியனூர் போலீசார் பரந்தாமனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். அதில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமுதா பரந்தாமனிடம் கட்டிட கூலி வேலை செய்யும் பொழுது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் இவர்களிடையே ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக அமுதாவிற்கு ரூபாய் 3.5 லட்சம் கடன் தந்துள்ளார். பின்னர் அமுதா கட்டிட பணியை விட்டுவிட்டு ஹோட்டலில் பணிக்கு சேர்ந்துள்ளார். அதற்கு பின்னர் அவர் பரந்தாமனிடம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்துள்ளார். இதில் சோகமடைந்த பரந்தாமன் தன்னுடன் பேசும்படி அமுதாவை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் அவர் பேச மறுத்துவிட்டதால் தான் கொடுத்த ரூபாய் 3.5 லட்சம் பணத்தை பரந்தாமன் திருப்பி கேட்டுள்ளார். அதற்கு அமுதா தனது மகன்களை வைத்து தகராறு செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த பரந்தாமன் கடந்த 11ஆம் தேதி இரவு அமுதாவிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு முக்கியமான விஷயம் தொடர்பாக நேரில் சந்திக்க வேண்டும் என கூறி அவர் பணிபுரியும் ஹோட்டலுக்கு சென்று அங்கிருந்து ஆசை வார்த்தை கூறி அவரை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் மாவட்டம் பூத்துறை கிராமத்தில் உள்ள முந்திரி தோப்பிற்கு அழைத்து சென்று தனிமையில் இருந்த பின்னர் தனது பணத்தை கேட்டு தகராறு செய்து தான் மறைத்து வைத்திருந்த கயிற்றால் அமுதாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் தனது நண்பர் விஜயை அழைத்து அதே பகுதியில் குழி தோண்டி புதைத்துவிட்டு சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதைக்கப்பட்ட உடலை போலீசார் தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து பரந்தாமனின் நண்பர் விஜய் என்கிற விஜயேந்திரனை கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் பெண் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றும் நோக்கில் சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் முதல் நடைபெற்று வந்தது. இதில் அரசியல் சாசன திருத்த 131வது திருத்தம் மசோதா 2026, தொகுதி மறுவரையறை மசோதா 2026,
யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா ஆகிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அவற்றின் மீது விவாதம் நடைபெற்றிருந்த நிலையில் நேற்றைய விவாதத்தில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாட்டில் மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் இதற்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள வழிமுறைகளின்படியே தொகுதி மறுவரையறையை மேற்கொள்ள அரசு விரும்புகின்றது என்று தெரிவித்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராளுமன்றத்திற்கு பேசிய முழு உரையினை முதல்வர் ரங்கசாமி நேரு வீதியில் உள்ள தனது நண்பரின் வாட்ச் கடையில் இருந்தவாறு கூர்ந்து கவனித்தார். இதேபோல் பார்லிமெண்டில் எதிர்க்கட்சிகள் எம்பிக்களின் காரசாரமாக விவாதத்தையும் கவனித்தார். இருப்பினும் இந்த 3 மசோதாக்களும் பெரும்பான்மை இல்லாமல் தோல்வியில் முடிந்தது. லால்குடி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டனுக்கு ஆதரவாக அமைச்சர் ஜான்குமார் தீவிர பிரச்சாரம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு லால்குடி தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டன் அவர்களுக்கு ஆதரவாக எல்ஜிகே கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களுடன் இணைந்து புதுச்சேரி மாநில அமைச்சர் ஜான்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் பொழுது அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் மக்கள் மத்தியில் புதுமையான முறையில் ஆதரவு கோரினார். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வரிசை எண் 4 உள்ள இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் சிறுபான்மையினர் மக்களின் பிரதிநிதியாக திகழும் லீமா ரோஸ் மார்டன் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குமாறு பொதுமக்களிடம் வலியுறுத்தினார். அவர் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அவர்களுடன் கலந்துரையாடி ஆதரவை திரட்டினார். இந்த பிரச்சாரத்தின் மூலம் லால்குடி தொகுதியில் லீமா ரோஸ் மார்டன் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் ஆதரவும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தலை முன்னிட்டு இந்த ஆதரவு அலை அஇஅதிமுக அணிக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டன் அவர்கள் போட்டியிடுகின்றார். இவருக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சி மூத்த பொறுப்பாளர் ஜெய்சங்கர் தீவிர பிரச்சாரம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் லால்குடி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டன் களம் காண்கின்றார். இவருக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சியின் மூத்த பொறுப்பாளர் ஜெய்சங்கர் லால்குடி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுமயங்குடி ஊராட்சி முழுவதும் மற்றும் மேட்டுப்பட்டி ஊராட்சி, கோமாக்குடி ஊராட்சி, திண்ணியம் ஊராட்சி, தேவன்குடி, செம்பறை ஊராட்சி, நத்தம் ஊராட்சி, ஆலங்குடி ஊராட்சி போன்ற பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் மூத்த பொறுப்பாளர் ஜெய்சங்கர் அவர்கள் லால்குடி தொகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் தங்கியிருந்து நேற்று இன்று என பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். இது மட்டுமல்லாமல் வரும் 22ஆம் தேதி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளவும் உள்ளார். திருச்சி லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களின் தாயாருமான லீமா ரோஸ் மார்டன் அவர்களுக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் கூறியதாவது, புதுச்சேரியிலிருந்து வந்த சில இளைஞர்கள் சமயபுரம் கோவிலுக்கு தரிசனத்திற்கு சென்றுவிட்டு நான் இங்கிருப்பதை அறிந்து என்னை சந்திக்க வந்தனர். அப்பொழுது அந்த இளைஞர்கள் மீது சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் முன்னாள் அமைச்சர் தரப்பை சேர்ந்த இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் உள்ளது. தாக்குதலில் காயமடைந்த இளைஞர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளோம். இது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் விடுமுறையில் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சில தற்கொலை குழுக்கள் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றன. மேலும் ஆதவ் அர்ஜுன் மீது எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. மேலும் 25,000 வாக்குகளுக்கு பணம் வழங்கப்படுவதாக தவறான தகவல்களை சிலர் பரப்பி வருகின்றனர். இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். கிருஷ்ணன் அவர்களின் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கின்றோம். இது குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
நேற்று 17 மத்தியானம் புதுச்சேரியிலேருந்து இளம் பசங்கள் 22 வயசு 23 வயசு பசங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அவங்க சொந்தக்காரங்களை பார்க்குறக்காக வந்திருந்தாங்க. அப்போ நானும் இங்கே லால்குடி தான் இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு என்னை வந்து சந்திக்க வரும்போது தாவேகா சம்மந்தப்பட்ட தொண்டர்கள் வந்து போய் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டலிங்கன்னு சொல்லும்போது நாங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் வெளியூர்லேருந்து வரலாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஹியூமன் 19(1)D அந்த பேசிக் ரைட்ஸ்குள்ளே தெரியாத எப்படி நீங்கள் இங்கேருந்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அவர் கூப்பா கிருஷ்ணன் அவர் வந்து வண்டியிலேருந்து இறங்கியிருக்காரு. இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னா வண்டியிலேருந்து இறங்கினோடனே எடுறா அவங்கள வெட்டுங்கடான்னு சொல்லி ஒரு தகதான ஒரு 2 மாநிலத்துக்கும் நல்ல உறவு இருக்கிற மாநிலத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து உடனே வெட்டுங்கடான்னு சொல்லும்போது இந்த பசங்க கூட இருந்த அவங்களோட தாவேகா தொண்டர்கள் உடனே போய் எங்களோட புதுச்சேரிலேருந்து வந்த சிறுவர்களை வந்து போய் தாக்கியிருக்காங்க. தாக்கி உடனே அவங்கள அடித்து அவங்கள காயப்படுத்தி 2 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டு நடந்தது இது எங்களுக்கு நானும் அந்த ஆஃபீஸில் பக்கத்தில் இருந்தேன். இது கேள்விப்பட்டோன்னே உடனே நாங்கள் போய் பார்த்ததோடனே உடனே நாங்கள் இங்கேருந்து அவங்கள காப்பாற்றி கூட்டு வந்திருக்கோம். கூட்டு வந்து உடனே அவங்கள இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண சொல்லி நாங்கள் சில ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கோம். போலீஸ் நான் வந்து மேல் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஐஜி ஆஃபீஸ் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் அது போக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் எஸ்ஐயும் இந்த இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரும் வந்து அந்த இன்சிடெண்ட்டை டீல் பண்ணவங்க வந்து லீவ் எடுத்துகிட்டு இது வந்து அவர் வந்து திரு கூப்பா கிருஷ்ணன் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து லீவுக்கு போக சொல்லியிருக்காருங்கிற மாதிரி கேள்விப்படுறோம். இந்த கம்ப்ளைண்ட் வந்து இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு ரிட்டன் ஃபைலாக கொடுக்கல. அவர் வந்து அவரோட அனைத்து சக்திகளையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவரோட அரசியல் அனுபவத்துக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து வழிநடத்த வேண்டிய இடத்துல விட்டுட்டு இந்த மாதிரி திசை திருப்பி அவங்க மேலே இன்றைக்கி ஒரு அக்யூஸ்டாக மாற்றி இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களை செயல்படுறாங்க. இதில் வந்து எனக்கு வந்து என்னோடய மச்சான் ஆதவ் அர்ஜுனா மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இவர் ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி எங்கள் அம்மா சொந்த மாமியாரே வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லி சில வேலைகள் சதிகள் செஞ்சிட்ருக்காப்புல. ஏன்னா அவருக்கு வந்து வீக்காக இருக்குது. ஏன்னா அவர் தோக்க போகிறாரு. ஏன்னா அவர் வந்து வேணும்னே அவரோட நண்பர் கார்த்திக், அண்ணா நகர் கார்த்திங்கிறது அவங்க நண்பர். அவரும் சப்ரிஷன் இவங்க எல்லாமே ஒரே நண்பர்கள். ஸோ அந்த நண்பர்கள் கூட்டம் வந்து கண்டிப்பாக வந்து இவரை வந்து நான் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. விட்டு கொடுத்து கண்டிப்பாக அண்ணா நகர் கார்த்திக் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. புதுச்சேரி 45 அடி சாலையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றது. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இந்த சாலையில் இன்று காலை திடீரென 5 அடி அகலத்தில் 7 அடி ஆழத்திற்கு மேலாக பள்ளம் ஏற்பட்டது. இது அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட பள்ளம் என தெரிவித்துள்ளனர். இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாகவும் விபத்துகளை ஏற்படுத்தும் அபாயமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் புகார் அளித்ததன் பேரில் நகராட்சி சார்பில் தற்பொழுது
பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி கோர்க்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற டெரகோட்டா பொம்மைகள் செய்வது குறித்து கைவினை கலைஞர் முனுசாமி பயிற்சி அளித்தார். மாணவ மாணவிகளும் அதனை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டார்கள். புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற டெரகோட்டா எனப்படும் சுடு களிமண் சிற்பக்கலை பாரம்பரிய கலையாக உள்ளது. இந்த கலையை பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி கனவாப்பேட்டை கிராமத்தில் தனி பயிற்சி கூடம் அமைத்து பயிற்சி அளித்து வருகின்றார். இந்த நிலையில் கோர்க்காடு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பாரம்பரிய கலையான சுடுமண் சிற்பங்களை செய்வது குறித்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி பயிற்சி அளித்தார். அந்த பயிற்சியில் விளக்குகள், பாரம்பரிய கலைப்பொருட்கள், பறவைகள், சாமி சிலைகள், கடல்வாழ் உயிரினங்கள் என பல்வேறு பொம்மைகளை செய்து ஆர்வமுடன் கற்றுக்கொண்டார்கள். புதுச்சேரி களித்தத்தால் குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆண்டு கலாச்சார மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன் துவக்கி வைத்து வரவேற்புரையாற்றினார். தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் நிலா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி, ராஜராஜன் மற்றும் சூர்யா, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் காளிதாஸ் ஜெயராம் தமது உரையில் எல்லோருக்கும் கல்லூரி மாணவ பருவம் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் என்றும் வாழ்வின் எந்த நிலையிலும் அது இனிமையான நினைவை தரும் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மிஸ் கேதிகா சர்மா, அனிஷ்மா அனில்குமார் மற்றும் டிஜே தீபிகா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் அவர்களின் கல்வி சிறப்பிற்காக கௌரவிக்கப்பட்டனர். விழாவின் அங்கமாக கல்லூரியில் இந்த ஆண்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பல்வேறு தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முழு நிகழ்ச்சியையும் அறிவிப்பாளர்கள் தர்ஷு சுந்தரம் மற்றும் தொலைக்காட்சி புகழ் சபரி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். விழாவில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று நிகழ்த்திய பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலாச்சார நிகழ்ச்சிகளை இளன் 2026 கலாச்சார நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வள்ளி மற்றும் கலாச்சார குழு உறுப்பினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். விளையாட்டு நிகழ்ச்சிகள் உடற்கல்வி இயக்குநர் மோகன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இளன் 2026 ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் முனைவர் சிவகுமார் நன்றி உரையாற்றினார். விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். விழா ஏற்பாடுகளை கல்லூரி அனைத்து துறை பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர்.
நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.